ஹலோ சார். அன்புள்ளங்களுக்கு வணக்கம். நிறைய பேர் வந்து இந்த வண்டி கேட்டாங்க ரிவ்யூ வந்து. ஒரு செடானில் வந்துங்க, ஆக்சுவலாக இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கிற கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோடா. இந்த ஸ்கோடா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க விட்டதே வந்து செடானில் தான் விட்டாங்க 2002 ஆக்டோவியா அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் 2006க்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாரான்னு சொல்லி ஒரு வண்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த லாராக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல பீக்கில் நல்லா விற்றுட்டு இருந்த வண்டி வந்து ஸ்கோடா ஆக்டிவ் ஆகட்டும் லாரா ஆகட்டும் நல்லாவே விற்றுட்டு இருந்தது. பட் இந்த நல்லா விற்றுட்டு இருந்த ரெண்டு வண்டியுமே நிறுத்திட்டு சின்ன செடானாக கொண்டு வந்தாங்க. அந்த செடான் என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகலான்னு வெளியே போயிட்டேன். மோட்டோ வேகனவர்கிட்ட சொல்கிற யாசிரிட்ட. ஓகே. ஸ்கோடா ரேபிட். இந்த ரேபிட் இன்றைக்கி டீசல் ஆட்டோமேட்டிக் டிஎஸ்ஜி நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கேன் 7 ஸ்பீட். உண்மையாலுமேங்க ஒரு டிஎஸ்ஜி டெக்னாலஜிலேயே வந்து ஃபஸ்ட்டு இந்த ஸ்கோடா வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸாக இருக்குன்னு பார்த்துங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். டீசல் வந்து அந்த கீர் மாறுறது வந்து பெருசாக உங்களுக்கு வந்து தெரியாது. இப்போ நம்மகிட்ட இருக்கிறது கடைசியாக நிறுத்தினாங்க. இந்த வண்டி வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ் லிஃப்ட் ஆகி வந்த வண்டி தான் இந்த ரேபிட். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ரேபிட் இருக்குது. நம்மளுக்கு அது கிடச்ச ஒரு நாள் நம்ம ரிவ்யூ போடலாம். இன்றைக்கி நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது 1.5 டீசல். ஆக்சுவலாக மேனுவல் வருது, அது அப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வருது. நம்மகிட்ட இருக்கிறது ஆட்டோமேட்டிக். இந்த வண்டி பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்டர் லைட்ஸ் கொடுத்துட்றாங்க. கீழே வந்து டாப் மாடல்காட்டி உங்களுக்கு எல்இடி டிஆர்எல் வந்துடும். அது கீழே உங்களுக்கு கார்னரிங் ஃபாக் லாம்ப்ஸ் வந்துடுங்க. ஆனால் ஸ்கோடா பொறுத்த வரைக்கும் தானுங்க முதல்ல இன்றைக்கி வந்து கியா வந்து ஒரு ஃபியூச்சர்ஸ் அள்ளி தெளிச்சிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி வந்துங்க ஸ்கோடா அப்படின்னாலே ஒரு பில்டு குவாலிட்டி, ஒரு ஃபியூச்சர்ஸ் அள்ளி தெளித்தாங்க. 2006 நீங்கள் லாரா எடுத்திங்கன்னா அப்போவே லாராவில் வந்து பார்த்திங்கன்னா 8 ஏர்பேக்கு, சன்ரூஃபு, ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், டியூவல் ஜோனு, இது க்ரூஸ் கண்ட்ரோலு, அத்தனை ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அப்புறம் இந்த ஆட்டோமேட்டிக் ரெயின் சென்சார், இது வைப்பர், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் டிம்மிங் மிரரு, அந்த மாதிரி அத்தனை ஆப்ஷன்ஸ் அள்ளி தெளிச்சிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி இவி வர அந்த பில்டு குவாலிட்டியே கம்மி பண்ணிட்டாங்க. இந்த ரேபிட் வரைக்கும் நல்லா இருக்குது வண்டி. இந்த ரேபிட்டுக்கு வரைக்கும் தான். ஆமாம். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு போகும்போது நிறைய விஷயம் நம்ம பேசலாங்க. இந்த கிரில் ஆல்ட்ரை வந்ததுக்கப்புறம் இந்த கிரில் நல்லா இருக்குது. ஏன்னா சூபப்பு, அதுக்கப்புறம் நியூ ஆக்டோவியா, அதுக்கப்புறம் இந்த ரேபிட் விஸ்குன்னு வாங்குறதுக்கு முன்னாடி கிரில் ஒரே மாதிரி இருக்கும் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் கீழே ஃபுல்லாக ஏர் வெண்ட்டுங்க. இருங்க நம்ம இன்ஜின் ரூம் நீக்கி பார்த்துடலாம். கரெக்டாக ஸ்கோடாங்கிற அந்த லேட்டஸ்ட் பேட்ச் வந்துடும் ஸ்கோடாவோடது. இதை லேட்டஸ்ட் பேட்ச் வந்துடும் ஸ்கோடாவோடது. முதல்ல வந்து அவங்களுக்கு பச்சை கலர் இருக்கும். இந்த லைட்டாக ஒரு அம்சம் தூக்கணும் பார்த்தீங்களா. நல்ல பானட்டில் நல்ல வெயிட்டு, நல்ல சவுண்ட் ப்ரூஃப்லாம் கொடுத்துருக்காங்க. உள்ளே நல்ல சவுண்ட் ப்ரூஃப் பக்காவாக இருக்குதுங்க. பானட் வச்சு தான் ஆகணும் மட்டும் இருக்குது, அந்தளவுக்கு வெயிட் இருக்குதுங்க. டிடி இன்ஜின் 1.5 அருமையான இன்ஜினுங்க. நல்ல மைலேஜு, எந்த செலவும் இல்லாமல் நல்ல லைஃப் கொடுக்குற இன்ஜின். இதோட சிசி பார்த்திங்கன்னா 1500 சிசிங்க, 4 சிலிண்டருங்க, 16 வால்வுங்க, டர்போ சார்ஜர் இன்ஜினுங்க, 109 பிஹெச்பி, 650 என்எம் டார்க்குங்க. ஒரு வெல் ரிஃபைன் இன்ஜின் சொல்லுவாங்க. அது வந்து கரெக்டாக பொருந்துறது வந்து ஸ்கோடா இன்ஜின். நீங்கள் கரெக்டாக சர்வீஸ் மட்டும் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா 5 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சிவனேன்னு ஓடும். அதுக்கப்புறம் அப்படியே சைடில் வந்தோன்னா முதல்ல வந்து 15 இன்ச் அலாய்வில்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ் லிஃப்ட் ஆனதுக்கப்புறம் 16 இன்ச் அலாய்வில் வந்துடும். 195, 55, 16 சில்வர் கலர் அலாய்வில்ஸு. அப்புறம் இதுலேயே பார்த்திங்கன்னா நிறைய எடிஷன்லாம் விட்டாங்க. அது என்ன மாண்டே கார்லோ எடிஷன், அது மாதிரி எனக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் இதாக இருக்குது. அதனால் அதுக்கப்புறம் இந்த சைடில் இந்த இதெல்லாம் என்ன சைடு மிரர் டாப்பெல்லாம் வந்து பிளாக் பண்ணி அது ஒரு எடிஷன் தனியாக விட்டுருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு 2-3 எடிஷன் விட்டுருந்தாங்கன்னு வச்சுங்களேன். இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு லென்த்து 4413 எம்எம்ங்க, வித்து வந்து 1699 எம்எம், இதோட ஹைட் வந்து 1466 எம்எம்ங்க, வீல் பேஸ் 2552 எம்எம், கிரவுண்ட் கிளியரன்ஸு 163 எம்எம். ஆனால் என்ன தான் கிரவுண்ட் கிளியரன்ஸ் மட்டும் கொஞ்சம் கம்மின்னு சொல்லலான்னு வச்சுங்களேன். விஸ்குன்னு ஒரு 4 பேர் போகும்போது வந்து உங்களுக்கு தரதட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 180 எம்எம் கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா ஹைட்டாக இருக்கும் வண்டி, கீழே முட்டாமல் இருக்கும். 4 பேர் போகும்போது கொஞ்சம் முட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வெயிட் இருக்குது பார்த்திங்களா, கிட்டத்தட்ட 1.25 டன்னுங்க, 1.3 டீசலுங்க. ஹேண்டில் சில்வர் குரோமர். ஆமாம், இந்த டாப் மாடலுக்கு ஒரு சில்வர் குரோமு. அதுக்கப்புறம் உங்களுக்கு டீசல் 55 லிட்டர் கெப்பாசிட்டிங்க. மேலே ஒரு சின்ன ஆண்டனா ஒன்று,
இங்கே வந்து டிஃபாகர் லைன்ஸ் வந்துடுதுங்க. அப்புறம் பிரேக் லைட்ஸ் வந்துடுது. ஒரு குட்டி ஸ்பாய்லரு, ஸ்கோடா லேட்டஸ்ட்டு பேட்ஜு. அப்புறம் இங்கே ரிவர்ஸ் கேமரா, பார்க்கிங் சென்சார்ஸுங்க. பம்பர்லேயே ஒரு ஸ்கிப் லைட் மாதிரி டிசைன் பண்ணி விட்ருக்குறாங்க. அதுவும் கொஞ்சம் நல்லா இருக்குது. தொட்டாலே டிக்கி ஓப்பன் ஆகிக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எத்தனை 460 லிட்டர் கெப்பாசிட்டி. அப்படியே போய் புறவக்கால சீட்டில் உட்காந்து பார்க்கலாமா? புறவக்கால சீட்டில் பிரேக் லைட் சொல்லிட்டோம்மா. டோர் நீக்கின உடனே ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் ஈஸியாக விற்கலாம். இது எல்லாமே பிளாஸ்டிக் தான். டோர் பேட்ஸ் எல்லாமே சீட்டட்லேயே எனக்கு பிடிச்சதுலேயே இந்த வண்டியில் என்னென்னு கேட்டிங்கன்னா சீட்டு தான். சீட் கவர் வென்டோ ஆகட்டும், ரேபிட் ஆகட்டுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது சீட் கவர். அதுவும் இந்த டாட்டட் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க பார்த்திங்க. இந்த உட்கார இடம் சாயிற இடம் மட்டும் இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்ல இட வசதி இருக்குதுங்க. இங்கே வருங்க, ஏன் இதுக்கே நல்லா தள்ளி வச்சுருக்கிறேன். மேடம் ரொம்ப தள்ளி வச்சுருக்கிறேன் இன்றைக்கி. 1.5 ஹைட்டுக்கு இவ்வளோ தள்ளி வச்சு உட்காந்துட்டுருக்குற சீட்டை பரவக்கால காலை முன்னாடி பெப்பர் பே நீட்டிட்டு உட்காந்துட்டு வர்றது நல்லாவே இருக்குதுங்க. சீட்டிங் கம்ஃபர்ட்டு, ஹேண்ட் ரெஸ்ட் இருக்குது. இதுதான் கரெக்டான இடத்துல ஹேண்ட் ரெஸ்ட் பக்காவாக இருக்குது. இதில் கப் ஹோல்டர்லாம் இல்லை. கப் ஹோல்டர் இங்கே கொடுத்துருக்காங்க பாரு, டம்ளர் வைக்கிறதுக்கு. டம்ளர் இங்கே வச்சுக்கலாம். ஒரு டோர் ஹேண்டில் ஒன்று வந்துடுது. ஏசி வெண்ட் இருக்குது, மறந்துட்டேன். ஏசி வெண்ட்டும் வந்துடுது. இங்கே ஒரு ஹேண்டிலு, இந்த சுருப்பை தொங்குறதுக்கு 2 இருக்குது. இது வந்து நம்ம டிஎம்எஃப் ஒருத்தர் கூப்பிட்டு சொன்னார், அண்ணே இது வந்து சுருப்பை தொங்குறதுக்கு இல்லைன்னே, இந்த கோட்டு போடுவாங்களே கோட்டு, அந்த கோட்டுக்கு இது தொங்குறதுக்கு அப்படின்னாங்க. கரெக்ட். அவர் பார்த்தாருன்னா சொல்லுவார், ஐயம்மா இது என்ன சரி இது என்ன பின்னாடி தான் பேப்பர் கீப்பரை வச்சுக்கலாம். இங்கே அவ்வளோதான். புறவுக்கால் ஒன்றும் பெருசாக இல்லை. பேக்கில் ஒரு சின்ன குவார்ட்டர் கிளாஸுங்க. இறங்கி ஏறக்கு கொஞ்சம் வயசான ஆட்களுக்கு சிரமமாக இருக்கும். யூத்துகளுக்கு பிரச்சனை இல்லை. என்ன மாதிரி வயசானவங்களா? நான் யூத்து. யார் சொன்னது? நான் பார்த்தீங்கல்ல எப்படி ஏறி எப்படி இறங்கணுன்னு. இது வந்து சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடுதுங்க. சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடுது. சீட் சாய்க்கிறது, இதான் சீட் சாய்க்கிறதா? கீ ஓப்பன் பண்ணுறதுக்கு, பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பட்டன் கொடுத்துட்றாங்க. இங்கே ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலு, 4 டோர் பவர் விண்டோஸு, அப்புறம் பவர் மிரருக்கு உண்டான இது வந்துடுதுங்க. அது குட்டி இண்டிகேட்டர் வந்துடும். ஹெட்லைட் கண்ட்ரோலு, அப்புறம் ஹெட்லைட் எச்சு போகிறதுக்கு வந்துடுது. அப்புறம் ஏசி வெண்ட்டு வந்துடுதுங்க. இங்கேயும் வந்து ஏசி வெண்ட்டு. இது ஆமாம், கார்டு சொருகி வச்சுக்கிறதுக்கு. எது? ஆமாம், இதை சுற்றி ஒரு குரோம் பிடிச்சி, அதை நான் மறந்துட்டேன். குரோம் இருக்கு. ஓர சாத்திக்கிட்டு மறந்துட்டேம்மா விசுக்குன்னு. வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. டாடா அந்த அப்படிங்கிற அந்த ஸ்டார்டிங்கோட இதே வந்து ஒரு அழகு தான். ஸ்கோடாவோடது ஸ்டேரிங் வந்து டில்டு டெலஸ்கோபிக் 2மே இருக்குது. நார்மல் உங்களுக்கு அனலாக் மீட்டருங்க. நைட்டு இந்த இடம் நடுவில் மட்டும் உங்களுக்கு டிஜிட்டல், அதுக்கு பேர் என்ன எம்ஐடி. அது எவ்வளோ மைலேஜ் கிடைக்கிது என்ன ஏதுன்னு. இப்போ நம்ம லோக்கல் ஓட்டிகிட்டு வந்ததில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 16.3 கிடச்சிருக்குதுங்க. டேஷ்போர்டு கொஞ்சம் கெட்டி தானுங்க. கெட்டியே இருந்தாலுமே கொஞ்சம் பார்க்கறதுக்கெல்லாம் கொஞ்சம் நம்ம ப்ரீமியம் லுக்காக இருக்குது. அப்புறம் ஸ்டேரிங் வித் லெதர் கிரிப்போடு கொடுத்துருக்குறாங்க. லேட்டஸ்ட் கோடா பேட்ஜு. இந்த சவுண்ட் வச்சு கம்மி பண்ணுறதுக்கு இங்கே கையில் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் ப்ளூடூத் ஆன் பண்ணுறதுக்கு இங்கே இருக்குதுங்க. அதுக்கப்புறம் என்ன, டாஷாட் இண்டிகேட்டரு, பேக் டீஃபோகருங்க, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃபு, அப்புறம் கம்பெனியோடு வர்ற செட்டு, ரிவர்ஸ் கேமரா அநியாயத்துக்கு கொடுமையாக இருக்குது. எப்படி 240 பிக்சல்ஸ் இத்தனோண்டு இருக்குது. இத்தனோண்டு சின்னதாக இருந்தாலும் கொஞ்சம் ஓகே அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. ரேடியோ இருக்குதா? எஃப்எம் இருக்குதா? எஃப்எம் தான் இருக்குதா? அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் ஆட்டி ஒரே ஒரு எக்ஸ்ட்ராக்டரு, இந்த பக்கம் பிரேக்கு, ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி, 2 கப் ஹோல்டரு. சுருப்பை தொங்குறதை பற்றி கேட்டிங்கல்ல, இதுதான் சுருக்குப்பை. சுருக்குப்பை தொங்குறது. அதுக்கப்புறம் இங்கே வந்து டிஎஸ்ஜி 7 ஸ்பீடுங்க. பார்க்கிங், ரிவர்ஸு, நியூட்ரல், டிரைவுங்க, ஸ்போர்ட்ஸு. இங்கே வந்து ஹேண்ட் பிரேக் வந்துடுதுங்க. அப்புறம் ஹேண்ட் ரெஸ்ட்டுக்குள்ளே ஒரு இது இருக்குமே சின்னதாக, ஏதாவது ஜாமானுக்கு குட்டியாக சும்மா எதாவது போகணுங்கன்னு வச்சுக்கலாம், பரவாயில்ல. அப்புறம் க்ளோ பாக்ஸு, ஆமாம் குழு க்ளோ பாக்ஸ், அவ்வளோதான். இது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக். அந்த மிரர், சைடு மிரரும் இந்த மிரரும் வந்துடுங்க. மஞ்சள் கலர் லைட் தான். வேனட்டி மிரர் இங்கே இல்லை, இங்கே கொடுத்துட்டாங்க வேனட்டி மிரர். கைப்பிடி அங்கே மட்டும் இருக்குது, அவ்வளோதான். மேக்ஸிமம் எல்லாம் சிம்பிள் அண்ட் நீட். என்னென்னா
லாராலேருந்து பல விஷயங்கள் வந்து இதில் கட் பண்ணிட்டாங்க. ஏர் பேக்ஸ் கம்மி பண்ணிட்டாங்க, விலையை கம்மி பண்ணிட்டாங்க, சரி விலையை ஹெச் பண்ணிட்டாங்க. இந்த வண்டியை வரும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 16 லட்சம் ரூபாய்க்கு வந்துருச்சு இந்த வண்டி. டாப் மாடல். பிரேக் மேலே காலை வச்சுங்க டி, அது கீழே வந்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸு. அப்புறம் நீங்கள் ட்ரிப்டானிக்கை ஓட்டிக்கலாம். ட்ரிப்டானிக்னா மேனுவலாக தள்ளி ஓட்டிக்கலாம். நல்லா பாடுறக்கும் பார்த்துங்க, வேறு லெவலில் இருக்கும், நல்ல பவராக இருக்கும். போகலாங்களா? அப்புறம் அந்த ரெஸ்ட் பெடல் ஒன்று பக்கத்தில் கொடுத்துருக்குறாங்க. ஏசி தான் என்னென்னா உங்களுக்கு நல்ல வெயில் நிற்க வச்சு எடுத்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகுன்னு வச்சுக்கலாம் கூலிங் ஆகிறதுக்கு வந்து. அப்புறம் இந்த வண்டியிலேயே ஒரு சின்ன மைனஸ் என்னென்னாங்க, பழைய லாரா ஆக்டாவிலாம் பார்த்திங்கன்னா அந்த இது வந்து நகர்த்துறது கொஞ்சம் போகாது விஸ்குன்னு. இப்போ இந்த இதில் கொடுத்துருல விஸ்குன்னு போயிடுது. இது இந்த நகர்த்துறது சீக்கிரம் உடஞ்சி போயிடுது சென்டரில் இருக்கிறது. இந்த மாதிரி குட்டி குட்டி வென்டோ போலோ எல்லா வண்டியிலையுமே தான் ஸ்டேரிங்கெல்லாம் இங்கே வேறு தண்ணி ஏற்ற இருக்குது ஓட்டுறதுக்கு. அப்படியே நல்ல வண்டி ஸ்பீடாக அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லைட்டாக டைட் ஆகும். அந்த பவர் வந்து ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். பட்டு நீங்கள் பழைய இன்ஜின் அளவுக்கு லாரா அளவுக்கெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் இருக்குமா இல்லை, அதெல்லாம் 1.9 TDI சொல்லவா வேணுங்க. லாராவெல்லாம் த கிங் அப்படின்னா, த கிங் ஆஃப் செடான் அப்படின்னா அது தானுங்க. பழைய ஆக்டாவி ஆகிட்டுங்க, லாராவாகட்டும், வேறு லெவலுங்க. அந்த வண்டியெல்லாம் லுக்கும் சரிங்க, பர்ஃபார்மன்ஸும் சரி. அந்த வண்டி அந்த உருமுற சவுண்டே வந்து ஒரு சும்மா புளி உருமுற மாதிரி இருக்கும். எக்ஸைட் மேலே காலை வச்சோம்னா லாரா ஆமாம் அந்த மாதிரி. அதுக்கப்புறங்க வண்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்கோடா பொறுத்த வரைக்கும் சொல்கிறேனுங்க, ஒரு கைப்படை அழுங்காமல் ஓட்டி அழுங்காமல் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் செலவில்லாமல் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணி ஓட்டலாம். கசாமுசான்னு ஓட்டி கொஞ்சம் நல்லா செலவு வந்துருச்சிங்கன்னா பண்ணையதுக்கே படல். ஆமாம் அது கரெக்ட் தான். கேட்டிங்களா? சொத்தை விற்று ஸ்கோடாக்கு செலவு பண்ணணும். இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் மோடு ஓட்டுங்க, ஒரே லைட்டாக ஒரு அந்த மட்டும் உங்களுக்கு அந்தி காமிக்கிறேன் எவ்வளோ போகுதுன்னு. யாரும் ரோட்டில் இல்லை. அட சொல்லும்போது லாரா போது ஒரு லாரா சைடு ஓடுது ஒரு லாரா எப்படி அழகு. ஆமாம் ஒரே ஒரு அந்துங்க எப்படி போகுதுன்னு மட்டும் ஒரே ஒரு லான்ச் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்க கீர் மாறுறது ஒரு நூல் தான் தெரிய வச்சுங்க, அவ்வளோதானுங்க. 100ங்க அந்த லாராவில் ஈஸியாக பிடிச்சிடலாம். 100, 110, 120 அவ்வளோதான். சல்லுன்னு லாரா பிடிச்சாச்சு வந்து. ஆமாம் பிரேக்கு ஓரளவு கிட்டத்தட்ட 90% நிற்குன்னு வச்சுக்கலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக் வண்டி உங்களுக்கு எப்போவுமே டக்குன்னு அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்காது, ஒரு நூல். பட் ஆனால் ஏபிஎஸ்ஸு உங்களுக்கு இது எல்லாமே இருக்குதுங்க. ஒரு இது ஸ்போர்ட்ஸ் மோடில் இருக்கிறேன், டி மோடு கொண்டு வந்துடலாம் இருக்குது. என்ன இருந்தாலும் வந்து அந்த ஆட்டோமேட்டிக் உண்டான அந்த இது வந்து கொஞ்சம் இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா மேனுவலாக ஓட்டினீங்கன்னா நல்லா ஸ்போர்ட்டியாக ஓட்டலாம், செம சூப்பராக இருக்கும் நல்லா. அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டிக்குள்ளே ஏறிக்கு வந்து ஓட்டும் போதே வந்து ஒரு ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித என்னமோ சொல்லுவாங்கள்ல, என்ன டேங்குள்ளே வந்து ஓட்டிகிட்டு இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி நல்லா கெட்டியாக ஒன்றுமே டோர் சாத்திரக்கடை இப்படி இருந்துச்சு, சும்மா குப்புன்னு சாத்துச்சு டோரு. நல்லா பானட் நல்ல வெயிட்டு, அந்த மாதிரி நல்லா கும்முன்னு இருக்கும். இந்த ரேபிட்டுக்கு வரும்போதே கொஞ்சம் அவங்களுடைய இது கம்மியாயிருச்சு, குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாயிருச்சு. பழசு அந்த லாரா, ஆக்டோவியாங்க, எட்டிங்க, ஃபேபியா, இந்த மாதிரி வண்டிகள் அவங்களுடைய சர்க்கிள் அப்படியே எடுத்துகிட்டு வந்திங்கன்னா சூப்பரான வண்டி. ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா மெயின்டெனன்ஸ் தான். எல்லோரும் பயப்படுறது வந்து ஸ்கோடா அப்படின்னாலே பயப்படுறது மெயின்டெனன்ஸ் தான். அதுக்கப்புறம் யூஸ்டு காரில் வந்து நிறைய பேர் வந்து ரேபிட் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். ஒரு 1 ஓனர் வண்டி நல்ல ஷோரூம் மெயின்டைன் பண்ணி நல்லா வச்சுருந்தாங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து ரேபிட் வாங்கலாம். இப்போ இந்த 2017 நினைக்கிறேங்க, 1:30 சில்லரை ஓடி இருக்குதுங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி இன்றைக்கி கிடச்சிதுன்னா ஒரு 8 ரூபா ரேஞ்சு கிடைக்கும் உங்களுக்கு நல்ல வண்டி. அதனால் கிடையாது நல்ல வெல் மெயின்டைன் ஷோரூம் மெயின்டெனன்ஸாக பார்த்துங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து நல்ல வெல் மெயின்டைன் காராக தான் நான் வாங்க. எனக்கு கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருந்தது அப்படின்னா நாங்கள் அப்படியே சொன்ன மாதிரி தான், மேடம் சொன்ன மாதிரி
ஒரு ஏக்கராக விற்று நீங்கள் காருக்கு செலவு பண்ணணும், சொத்தை விற்று காருக்கு செலவு பண்ணணும். அந்த மாதிரி பண்ணையத்துக்கே படல் வந்துடுங்க. கொஞ்சம் பார்த்து பாங்காக வாங்குங்க வண்டியை. கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கும். பழைய ரேபிட் போகுது இருங்க. இது அப்படியே நம்ம கண்ணாடியில் பார்த்தா அழகு 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 அடாடாடா அழகு. அப்படியே அடுத்த ரேபிட், இதான் ஓல்டு ரேபிட் முன்னாடி போகுது பாருங்க. ஓல்டு ரேபிட் இது. இது அதனுடைய ஃபேஸ் லிஃப்ட் வெர்ஷன் நம்ம ஓட்டிகிட்டு இருக்கிறது. ஆக்சுவலாக மைலேஜுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்பெனிக்காரங்க சொல்கிறது 21 சொல்கிறாங்க. பட் ஆனால் 21 கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக கிடைக்கும். லாங் போகும்போது நீங்கள் ஒரு 100க்குள்ளே நீங்கள் க்ரூஸ் பண்ணிங்க அப்படின்னா 100% உங்களுக்கு 21 22 கிடைக்கும். அதுக்கப்புறம் லோக்கலில் ஓட்டினீங்கன்னா ஒரு 15, எப்படி இருந்தாலும் ஒரு 14-15 ஆவரேஜாக கிடைக்கும். மேனுவல் உங்களுக்கு அதே மைலேஜ் கிடைக்கும். ஒரு 1 கிலோமீட்டர் சேர்ந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. உங்களுக்கு நீங்கள் சப்போஸ் கோடா ரேபிட் வச்சுருந்தீங்கன்னா எவ்வளோ மைலேஜ் கிடைக்குதுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். எவ்வளோ மைலேஜ் கிடைக்கும் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் பெட்ரோலும் இதில் வாங்கலாமா, செலவு கம்மியான்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, பெட்ரோலும் வாங்கலாம், செலவு கம்மி தான். என்னென்னா டீசல் கிடைக்கிற மைலேஜ் வந்து பெட்ரோல் கிடைக்காது உங்களுக்கு. ஆமாம், இப்போ டீசல் வந்து உங்களுக்கு ஒரு 20 கிடைக்கிது அப்படின்னா பெட்ரோல் உங்களுக்கு 15-16 தான் கிடைக்கும். கொஞ்சம் அதில் மைலேஜ் மட்டும் கம்மி. அதில் அது ஒன்று தான் ட்ராபேக்கு. மற்றபடி டீசலோட கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டீசலோட கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கும். சஸ்பென்ஷன் இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பழைய வண்டியை கம்பேர் பண்ண முடியாது. லாரா ஆக்டேவியெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஐயோ என்னங்க லப்பர் பந்தாட்டு இருக்குங்க சஸ்பென்ஷன் ஒன்றுமே அப்படி இருக்கும். சும்மா அப்படியே ஒரு பிளேட்டில் தோசைக்கல் வந்து வெண்ணெய் போட்டிங்கன்னா வெண்ணெய் அப்படியே போகும் தெரியுங்களா, அந்த மாதிரி இருக்கும். நெகுன்னு குண்டுங்குழியில் அப்படி போயிட்டுருக்கும். ஒரு துளி ஸ்பீட் பிரேக்கில் தெரியவே தெரியாதுங்க. இப்போ நாங்கள் அந்த வெள்ளைக்கோட்டை விட்றோங்க, அந்த ஃபீல் அப்படியே தெரிஞ்சுது. இதே வந்து நீங்கள் மற்ற வண்டியில் அந்த லாரா பழைய ஆக்டிவில் ஓட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த ஃபீலே வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். நான் அப்படியே சொன்ன மாதிரி தானுங்க, ஒரு கைப்படை வச்சு ஒரு கைப்படை ஓட்டிங்க நல்லாயிருக்கும் வண்டி. பட் தைரியமாக இருக்குது ஓட்டுறதுக்கு வந்துங்க. மனசுக்கு வந்து என்னென்னா உங்களுக்கு பானட் வந்து நல்லா கொஞ்சம் ஹைட்டு தூக்கி வச்சிங்கன்னா ஒரு 20-30% தான் பானட் தெரியுது. அப்படியே போக நம்ம கீழே இறங்கிறது தெரியல பானட்டு. அதனால் நீங்கள் ஒரு 3 அடி 4 அடி மேனேஜ் பண்ணி மெயின்டைன் பண்ணி நீங்கள் ஓட்டிக்கிங்க. ஆனால் நிறைய ஸ்கோடா விற்றுதுங்க ரேபிட். எனக்கு தெரிஞ்ச கடைசியாக அந்த ஒரு 12 லட்சமும் ஆண்ட்ராய்டு விட்டாங்கன்னு நினைக்கிறேன். 12-13 டீசல் விடும்போது எக்கச்சக்கமான வண்டி. டக்குன்னு 1 லட்சமோ 1.5 லட்சமோ ஆஃபர் போட்டு விட்டாங்க. அதில் எக்கச்சக்கமான வண்டி விற்றுது. அதுக்கப்புறம் இதில் வேறு நிறைய பேர் ஸ்டேஜ் டியூன் பண்ணி வச்சுருக்காங்க. கோட் 6 டியூன் பண்ணிக்கிறாங்க, ஸ்டேஜ் 1+ பண்ணிக்கிறாங்க. உண்மையாலுமே அதெல்லாம் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் வெஹிக்கிள் இதெல்லாம் வந்துங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது. காலை வச்சு அமுத்த அடாடா. ஏன்னா இன்ஜின் நேச்சரில் பெருசாக உங்களுக்கு ஒன்றும் கேட்கலைங்க. கிட்டத்தட்ட அந்த நல்லா ரேஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஒரு 10% உள்ளே கேட்குதுங்க. மற்றபடியில் 90% பெருசாக கேட்காதுங்க. அப்புறம் வெளியே போகிற அந்த 2 வீலர் நாய்ஸ் ஆகிட்டுங்க, அந்த ஆட்டோ வேன்கின்னு போகிற நாய்ஸ் எல்லாமே பெருசாக உள்ளுக்குள்ளே. ஆமாம், நல்லா கேபின் வந்து உள்ளுக்குள்ளே நல்லாவே உங்களுக்கு சத்தம் இல்லாமல் இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன். அடுத்து ஒரு நெக்ஸான் ஒன்று வந்திருக்குது. ஆல்ரெடி நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம். நெக்ஸானு எஸ்ஜிஏ மோட்டார்ஸ் வந்து புதுசு இப்போ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. என்னென்னு தெரியல, போய் என்ன எதுன்னு பார்ப்போம். இப்போ தான் உள்ளே வந்திருக்குது. சரிங்க, நீங்கள் சப்போஸ் கோடா ரேபிட் வச்சுருந்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்குது மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் பெட்ரோல் வச்சுருந்தீங்கன்னா பெட்ரோல்காரன் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம டிஎம்எஃப் டீசல் வச்சுருந்தீங்கன்னா டீசல் உங்களுக்கு எவ்வளோ மெயின்டெனன்ஸ் வருது, ஒவ்வொரு 15,000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா எவ்வளோ மெயின்டெனன்ஸ் வருது, ஹையஸ்ட்டாக உங்களோட ரேபிட் எவ்வளோ ஓடி இருக்குது, ரைட், அதையும் நீங்கள் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் சொல்கிறத வச்சு தான் மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்குவாங்க, நம்ம டிஎம்எஃப் தெரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் படிக்கும்போது அவங்களுக்கு தெரியும். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பை டிஎம்எஃப்.